இன்றைக்கி மசாலா டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு நான் டீ போடுறதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு ஏலக்காய் வந்து அதில் இருக்க சீடு மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும். க்ரீன் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம் 2. ஜாதிக்காய் வந்து கால்வாசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சுருள் பட்டை போடணும், சாதா பட்டை போடக்கூடாது. சுருள் பட்டை தான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். டீ போடும்போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 கிராம்பு, 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இந்த மாதிரி உரலில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா அதில் சேர்த்துடலாம். 4 கப்புக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும் போது தான் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். இடையில அப்பப்போ கலந்து விடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கப் தண்ணிக்கு நான் 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். அதோட சேர்த்துடலாம். டிகாஷனோட சேர்த்துட்டு கலந்து விடணும். நான் வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றினேன். அதனால் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த டீ வந்து நல்லாயிருக்கும், ஸ்பைசியாக. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.